காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா. மகா காமேஸ்வர அஸ்திரத்தினால் பண்டாசுரனையும் அவனுடைய பட்டணமான சூன்ய நகரத்தையும் அடியோடு கொளுத்தியவள். மகா காமேஸ்வராஸ்திரம் என்பது மகா பாசுபதாஸ்திரத்தையும் விட மகிமை உடையது. அதனால் பண்டாசுரன் சமூலமாக அழிக்கப்பட்டதோடு அவனுடைய பட்டணமும் அழிந்து போய் சூன்யகம் என்ற பெயரை ஒட்டி அந்த நகரமும் சூன்யமாகவே போயிற்று. காமேஸ்வரர் என்பவர் சிதாத்மா. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி என்றபடி எல்லாவற்றையும் விரும்புவதாலும் எல்லாவற்றாலும் விரும்பப்படுவதாலும் சச்சிதானந்த ஆத்மாவுக்கே காமேஸ்வரத்துவம் சித்திக்கின்றது. பண்டாசுரன் என்பது துவைத, அதாவது பேத விருத்தியை உடைய ஜீவாத்மா. காமேஸ்வராஸ்திரம் என்பது ஞானாக்னி, அதாவது பண்டாசுர துவைத பாவத்தோடு கூடிய ஜீவனுடைய பேத விருத்திகள் கொளுத்தப்பட்டு ஜீவன் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். இப்போ பண்டனுடைய நகரம் சூன்யம். பண்டன் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னா அவனோட நகரம் அழியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கிறான். பண்டனிடம் அழியாதிருந்தது அவனும் அவன் உறையும் நகரமும். நகரத்தையும் தான் என்றே நினைத்து தன்னை போல் அதுவும் அழியாது என்று இருமாப்புடன் இருந்தான். காமேஸ்வராஸ்திரம் இச்சாசக்தி வடிவானது. நினைத்ததை செயலாற்றும் பிரம்மத்தின் சக்தி செயலாற்றியது. சூன்ய நகரம் சூன்ய நிலையை அடைந்தது. பண்டன் என்ற ஜீவனின் தனித்தன்மையாகிற பகட்டும் அழிந்தது. நிர்தக்த அப்படின்னா மீதமின்றி எரிக்கப்பட்டது. சாம்பல் கூட மீதமில்லை. அப்படி எல்லாம் சூன்யமாயிற்று. தான் என்ற ஜீவபாவனை அழிந்ததும் பரம்பொருள் ஒன்றே மீதமானது. ஓம் தத் சத்.